நம்ம என்ன பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோன்னா அச்சய தீதியை பற்றிமா. அச்சய தீதி அன்றைக்கி என்னென்ன செய்யலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா. அன்றைக்குமா நம்ம என்ன செய்யலாம், காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை ரூமை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டுமா, விஷ்ணு, லக்ஷ்மி, குபேரன், விநாயகர் இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யணுமா. அந்த தினத்தில் அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வீடு கட்டுற தொடங்கலாம், வாஸ்து பூஜை செய்யலாம், அப்புறம் வீட்டுக்கான பொருட்கள் வாங்கலாம், தங்கம் வெள்ளி. அன்னைக்கு வந்து அச்சய தீதினா நல்ல எது செஞ்சாலும் நல்லபடியாக பெருகிற நாள். அது வாசி அன்னைக்கு நீங்கள் பசங்களுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்கறது போகிறது, அப்புறம் கல்யாண பேச்சு எடுக்கிறது, அப்புறம் புடவை வாங்குறது, உங்களுக்கு எல்லா நல்ல காரியங்களும் நம்ம அன்றைய தினம் செஞ்சோம்னா பெருகுமா. அன்னைக்கு அச்சய தீதினா அன்னைக்கு பெருகும். வந்து அப்புறம் நம்ம ஏழை எளியவங்களுக்குமா என்ன செய்றீங்க, புடவை எடுத்து கொடுக்கலாம், புடவை வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் தானம் பண்ணலாமா. அன்னைக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு பெருகுமா. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா நீங்கள் பல மடங்கு செஞ்சதுக்கா நல்லா பெருகும். அடுத்த வருஷம் இதே அச்சயத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும், நல்லா இது பண்ணுமா. அப்புறம் அந்த பித்திருக்களுக்குமா அன்னைக்கு வந்து நீங்கள் போய் இது திதி கொடுக்கலாமா. அந்த தினம் கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளோ நல்லதுமா. நீங்கள் வந்து மேலும் வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். நம்ம வீட்டில் நான் என்னால் வெள்ளி வாங்க முடியாது, தங்கம் வாங்க முடியாது அப்படின்னா நம்ம என்னம்மா செய்யணும், உங்களால் முடிஞ்சது ஏழை எளியவங்களுக்கு ஒரு தானியங்கள் வாங்கி கொடுக்கலாம். அரிசியோ இல்லை இதோ இந்த மாதிரி தானிய வகையில் வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச 4-5 பேர்த்துக்கு பண்ணினீங்கன்னா அவ்வளோ 2 மடங்கு செஞ்ச பலன் கிடைக்குமா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, அன்றைக்கி என்ன பூஜை அறையில் வாங்கி வைக்கிறீங்கன்னா மஞ்சள் வாங்கி வைங்க, உப்பு வாங்கி வைங்கம்மா. உப்பு ஏன்னா லக்ஷ்மி, அதை வச்சு நம்ம இல்லாதவங்க எங்கே போகிறோமா, அது இப்படின்னு இல்லை, அது வாங்கி வைக்கிறது நல்லது. இந்த உப்பு வாங்கி வைங்க. இதுங்க அவல் பாயாசம் செஞ்சு வைங்க, பால் பாயாசம். அப்புறம் அன்னைக்கு வெள்ளையான பொருட்கள் வாங்குங்க. வீட்டுக்கு ஃப்ரிட்ஜோ டிவி வாஷிங் மிஷின் என்ன வேணாலும் நீங்கள் வாங்கலாம். அந்த தினத்தில் எல்லாமே. ஆனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது, அமங்கலமான வார்த்தைகள் பேசக்கூடாது, யாரையும் வந்து கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாதுமா. அன்றைக்கி எல்லாமே நல்ல எண்ணங்களாக இருக்கணும். நீங்கள் கோயிலில் போய் இந்த பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்கம்மா. அந்த அடுத்த வருஷம் பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு பெருகி வருமா. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.